Okay, good morning, good afternoon student. Now we are going to geography unit 3 lesson. So today we are conduct topic 3.5 livestock அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் previous classல நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? நம்ம கேஷ் கிராப்ஸ் பத்தி பார்த்தோம். அதாவது வாணிப பயிர்கள், அதாவது பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பயிர்கள், ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இந்தியாவுடைய வேளாண்மையில. இதுக்கு நம்ம பார்க்க போறது லைவ் ஸ்டாக் பத்தி பார்க்க போறோம். லைவ் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா கால்நடைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கால்நடைகள்னா இந்த கேட்டல், கோட்டு, பஃபெலோஸ், எருமை மாடு இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்குறோம்ல. ஸோ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன் வளர்க்கிறோம், எதற்காக வளர்க்கிறோம், அதனுடைய பயன் என்ன? Livestock is the integral components of the farming system in India. The livestock sector is a social, economically, every significant due to the multifunction outputs and the contribution of social culture security. It is also help to improve of the food nutrition security by the providing nutrient rich food production, general income of the employment and act the casino against crop failure, provide talked power and manure input to the crops sector. So கால்நடை விவசாய இந்தியாவின் விவசாயத்தோடு ஒருங்கிணைந்த ஒன்றாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, மாடு வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், அதனோட உரங்கள் எடுத்துமே நம்ம விவசாயத்தில் கொட்டுறோம், அதை வச்சு நம்ம ஏறு ஓட்டுறோம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், வைக்கோல் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து தயாரிக்கிறோம். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம், ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இந்த கால்நடை வகை பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படும் காரணமாக சமூக மற்றும் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய ஒன்றாக வந்து இருக்கிறது. இவை சமூக கலாச்சாரம் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றாங்க, தன்னுடைய பங்களிப்பை வந்து முழுமையாக அளிக்கின்றது. இதன் மூலம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவை அளிப்பதன் மூலம் இவை உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துகின்றது. மேலும் வேளாண்மையை வந்து அதிகமாக வளர்க்கக்கூடிய பொழுது இந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்குவதாக இருக்கிறது. எது? இந்த கால்நடை வளர்ப்பு. ஆமாம், வேலை வாய்ப்பை உருவாக்குதா? மாடு வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், பன்றி வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், இதெல்லாமே என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றது. மேலும் நிலத்தை உழுவதற்கும் பயிர்களுக்கு உரம் அளிப்பதற்கும் வந்து அதிகமாக பயன்படுகிறது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேட்டல் பற்றி பார்க்க போகிறோம். கேட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேட்டல் constitute 37.3% of livestock population in India. India has a second largest cattle population after the Brazil world level. So cattle population is the Indian belong to the different birds. The season include. ஸோ இந்தியாவின் மொத்த கால்நடையில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் உற்பத்தியில் 37.3% வந்து வகிக்கின்றது. அதாவது உலக அளவில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா மாடு எண்ணிக்கையில் 2வது இடத்தை பெறுகின்றது. இந்தியாவில் உள்ள மாடுகள் பல்வேறு இனங்களை சார்ந்ததாக இருக்கிறது. என்னென்ன இடங்கள்? மில்க் பிரீட், டாக் பிரீட், மிக்சட் ஆர் ஜெனரல் பிரீட், அதாவது பாலினம், இழுவை இனம், கலப்பு அல்லது பொது இனம். அதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கோட் பற்றி பார்க்க போகிறோம். தி கோட் இஸ் த போர் மேன்ஸ் ஆஃப் த க்ரௌன் ப்ரொவைடிங் மில்க், மீட்ஸ், ஸ்கின், ஹர் ஹேர். இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மீட் ஃபார் த கண்ட்ரி. கரெக்டா? வெள்ளாடு ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது. எது? வெள்ளாடு. ஏன்னா பால் தருது, இறைச்சி தருது, தோல் தருது, உரோமம் தருது, மேலும் இவற்றை அளிக்கிறது. இதை தவிர நாட்டினுடைய இறைச்சிற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக உள்ளது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பஃபெலோ, எரும மாடுகள். பஃபெலோ ஆர் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் சப்ளை இன் இந்தியா. உத்தரப்பிரதேஷ் ஆஸ் ஹையஸ்ட் மெம்பர் ஆஃப் த பஃபெலோ 28.2%, ஃபாலோட் பை ராஜஸ்தான் 9.6%, ஆந்திர பிரதேஷ் 7.9%. ஸோ இதில் இந்திய உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கு விதமாக வந்து எருமை மாடுகள் வந்து அதிகமாக இருக்கின்றது. மேலும் இது உத்தரப்பிரதேசம், அண்ட் உத்தரப்பிரதேசம், மேலும்னா கொடுத்துருக்காங்க ஆந்திர பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, மேலும் பஃபெலோவில் வந்து பார்த்தீங்கன்னா 28.2% வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், 9.6% ஆந்திர பிரதேஷ், 7.9% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பஃபெலோ வளர்ப்பினுடைய என்ன சொல்கிறாங்க, எருமை மாடு வளர்ச்சியினுடைய முக்கிய சதவீதமாக வந்து இருக்கின்றது. எதில்? உலக அளவிலும் மேலும் இந்தியா அளவிலும். நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க டெய்ரி மீட் வேர்ல்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம், அக்கார்டிங் டு 2016-17 concerns held by state youth animal and husbandry department of Uttar Pradesh, Rajasthan and Madhya Pradesh அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் while looking at the meat, Uttar Pradesh, one second children. So
looking at the meat, Uttar Pradesh and leading producer following Maharashtra and West Bengal, the leading states is the world production if the Rajasthan followed by Karnataka அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கால்நடை வளர்ப்பு துறைகளை பார்த்தீங்கன்னா 2016 17 வரையும் கணக்கெடுப்படி நாட்டினுடைய மொத்த பால் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் முதன்மை மாநிலங்களாக திகழ்கின்றது. மேலும் இறைச்சியை பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இறைச்சியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் முதன்மை இடமாக வந்து வகிக்கின்றது. மேலும் அதனைத் தொடர்ந்து நாட்டினுடைய இறைச்சி உற்பத்தியில் மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் போன்றவை முக்கிய இடமாக உள்ளது. நம் நாட்டில் மொத்தம் ரோமம் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் முதல் இடத்தையும், இதைத் தொடர்ந்து கர்நாடகா 2வது இடத்தையும் வந்து என்ன சொல்றாங்க, அதனுடைய தோல் உற்பத்தியில் வகிக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3.6ல மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபிஷர்ஸ் இன் இந்தியா ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் economical activity and the fishing sector with a varied source of the potential. So fishing as Indian major industry in the coastal state, employing over 14 million people. They produce about 3% of the world fish, occupied second place among the fish production nations in the world after China. To also help engagement food supply, generating employment, raising nutritional level of entering valuable foreign exchange. In India, fishing of the category, two types of the category. So merino or sea fishers of Iceland are fish water fishers. இந்தியாவில் மீன் வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய பொருளாதார நடவடிக்கையாக இருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உலக அளவில் மாடு வளர்க்கறதுக்கு சரி, ஆடு வளர்க்கறதுக்கு சரி, கோழி வளர்க்கறதுக்கு சரி, எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு அமைப்பு, ஒரு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான், அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மீன் வளத்துறை அப்படின்ற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு வந்து கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம மீன் பிடிக்க போனால் நம்மள பாட்டர் தாண்டி சொல்கிறவங்க பிடிச்சிடுறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனே வந்து கிடையாது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மீனுடைய துறை வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இந்தியா 2வது இடம் வந்து வகிக்கின்றது. மேலும் இது மீன் வளர்ப்பு எங்கே அதிகமாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கடலோர பகுதிகளிலும் கடல் சார்ந்த இடத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா இது தொழில்கள் அதிகமாக பயன்படுகிறது. கிட்டத்தட்ட இந்தியாவின் கடலோர மாநிலங்களில் ஒரு முக்கிய தொழிலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 மில்லியன் மக்கள் தொகைக்கு அதிகமானவர் என்ன பண்றாங்க, இந்த மீன் உற்பத்தியை வந்து வேலை வாய்ப்பை வந்து அளிக்கின்றது. மேலும் உலக மீன் உற்பத்தியில் 3% சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா வகிக்கின்றது. ஸோ இந்த மீன்பிடி தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி அதிகரித்தல், வேலை வாய்ப்பு. மீன் பிடிக்கிறது ஒரு வேலை தானே, ஆமாம் வேலை. உணவு உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துது. மேலும் நம்மளுடைய தேவை வந்து அதிகப்படுத்துது. அதிகமான என்ன சொல்றாங்க, மீன் உற்பத்தியில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ பல வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பல வழிகளில் வந்து மீன் உற்பத்தி அதிகமாக பயன்படுகிறது. இந்தியாவில் மீன் உற்பத்தி வந்து 2 தொழில்களாக நடைபெறுகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன் பிடிக்கிறது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளூர் லோக்கலில் உள்நாட்டில் வந்து மீன் பிடிக்கிறது, இந்த ஏரியில் மீன் பிடிக்கிறது, மிகப்பெரிய குளத்தில் மீன் பிடிக்கிறது, இது ஒன்று. ஸோ ஏரியில் குளத்துலலாம் வந்து மீனை வந்து வளர்ப்பாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து லோக்கலில் நடைபெறுது. கடல் மீன் பிடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் திருப்பிக்கிங்க. ஓகே, அதில் இந்த கடல் மீன் உற்பத்தி நம்ம பார்க்க போகிறோம். மெரைன் ஆர் சீ ஃபிஷர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். It is included coastal offshores of the deep in sea fishes mainly on the continental sea level. Kerala leads in the marine fish production in India. So Kerala தான் சொல்றோம், நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஸோ இந்த கடல் சார்ந்த பகுதிகள் மற்றும் கடற்கரை ஒட்டிய பகுதிகள் பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் முக்கியமான பகுதிகளில் மீன்பிடி தொழில்கள் அதிகமாக நடைபெறுகிறது. ஸோ இது கேரளா கடல் மீன் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையானதாக வந்து திகழ்கின்றது. ஆமாம் தானே, கேரளாவில் இருக்கிறவங்களாம் காலையில் எழுந்திருக்கணும் ஒரு பழக்கம் இருக்கும். ஸோ காலையில் எழுந்து நம்ம எப்படி காஃபி குடிக்கிறோமோ, ஸோ அந்த மாதிரி நேரில் பார்த்துருக்கேன். காலையில் எழுந்து நம்ம காஃபி குடிக்கிறோன்னா அவங்க காலையில் எழுந்து என்ன சொல்கிறாங்க, வாயை க்ளீன் பண்ணிவிட்டு வரத்து மீன் தான் ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிடுவாங்களாம். ஸோ அவ்வளோ ப்ரோட்டீன் வந்து இருக்குது, அவ்வளோ வந்து என்ன சொல்கிறாங்க, ஊட்டச்சத்து வந்து அந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்க முறையில். ஸோ கேரளா தான் அதிகமாக மீனை வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மீன் புட்டெல்லாம் வந்து அதிகமாக செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் தனியாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். உள்நாட்டு மீன்பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் லேக், கேனல், ரிசோர்ஸ் ஆஃப் த பாண்ட்ஸ், டேங்க் ஆர் த சோர்ஸ் ஆஃப் த ஃபிஷர்ஸ் வாட்டர் fresh water fishes about 50% of the country. Total fish production come to the from inland fishes in Andhra Pradesh in leading producer in India. India is the important varied fishes called the fisherman, catfish, herrigans, mackerels, perches, heel, mullets. சொன்னா கொடுத்துருக்காங்க. மீனில் பல வகை இருக்குது தான் லோக்கலில் நம்ம மீனை வந்து வளர்க்குற விதத்தில்.
அதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீர்த்தேக்கங்கள், ஆறுகள், ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் போன்றவை வந்து மீன் வந்து என்ன சொல்கிறாங்க அதிகமாக வளர்க்குறோம். நல்ல நிலத்தில் நல்ல தண்ணியில் வந்து நம்ம மீன் வளர்ப்பு வந்து இந்தியாவில் அடங்குது. ஸோ நாட்டின் ஒட்டுமொத்த மீன் உற்பத்தியில் சுமார் 50% வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மீன் பிடித்தல் மூலம் வந்து கிடைக்கின்றது. இதில் இந்தியாவின் ஆந்திர பிரதேசம் மற்றும் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் முதன்மையானதாக திகழ்கிறது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள் வந்து பிடிக்கப்படும் முக்கியமான மீன்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கெளுத்தி மீன், ஹர்கிங்ஸு, கனாங்கு மீன், அப்புறம் கெளுவாத்தி மீன், ஈல் மீன், பெர்சலு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ஒரு மீன் சொல்லுவாங்க முள்ளட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் சொல்லுவாங்க. முள்ளட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க, முள்ளட்டை மீன். இதெல்லாம் என்ன கொடுப்பாங்க, முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3.7 என்ன கொடுத்துருக்காங்க, மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை த ஃபார்மர் இன் இந்தியா. இந்தியாவில் விவசாயிகள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஸ்மால் அண்டு ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங், சிறு குறுகிய நில உடைமைகள். The problem of a small and fragmented holding the more serious densely populated of intensely cultivated state in India. ஸோ இந்தியாவில் மக்கள் அடர்த்தி மிகுந்த அதிகமாக உள்ளது. தீவிரமான பயிர் சாகுபடி வந்து செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. செய்யும் மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறிய அளவில், குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, சிறிய அளவில் வந்து என்ன சொல்கிறாங்க செய்யப்படுதுன்னு ஒரு தூண்டுதல் என்ன சொல்லுவாங்க, ஸ்டிமுலஸ், தூண்டி விரதம் வந்து என்ன சொல்கிறாங்க மேற்கொள்ளப்படுது. இதில் நில உடைமையாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட், ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதிக செலவினங்கள். குட்ஸ் குவாலிட்டி சீட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் த ரீச் ஆஃப் த மெயின்லி ஸ்மால் அண்ட் மெரக்னல் ஃபார்ம் டியூ டு தேர் ஹை ப்ரைஸ். ஸோ அதிக விலையில் காரணமாக நல்ல தரமான விதைகள் மற்றும் என்ன சொல்கிறாங்க சின்ன அல்லது பெரிய விவசாயிகளுக்கு ஒரு எட்ட முடியாத ஒரு நிலைமையை கொண்டுள்ளது. சின்ன விதை தான், அதிக விலை இருக்குது, வாங்க முடியல, தட்ஸ் ஆல். அப்புறம் இன்ஃபர்டைல் சீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வளமற்ற மண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சாயில், Indian soil have been used the growing crops over the thousands of years without caring much for replenishing. This has lead to the depletion and execution soil resulting low productivity. ஸோ அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய மண்ணை வந்து புதுப்பித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். எவ்வாறு, விவசாயத்தின் மூலியமாக. மேலும் வேளாண்மைக்கு என்ன சொல்கிறாங்க, தரமான மண் மற்றும் தரமில்லாத மண் கிடைப்பதனால் வேளாண்மையினுடைய என்ன சொல்கிறாங்க உற்பத்தி குறைகின்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேக் ஆர் இரிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீர்ப்பாசன பற்றாக்குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. So only the third cropped air falls under the irrigated area to make agriculture reliable irrigation facility to the development. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதி குறைவாக இருக்கிறது. அதுவும் என்ன சொல்கிறாங்க, நிலப்பகுதியான பாசன வசதியை வந்து பெற்றிருக்கவில்லை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, lack or magnificence அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Split large scale magnificence of the agriculture some part of the country. Most of the agriculture operations large part of the area carried of them a human hand using the simply and conventional tools அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நாட்டினுடைய இயந்திரமாகுது. நடுவு நடுவாங்க, ஆயாங்க களை பறிப்பாங்க, நாற்று நடுவாங்க, அரப்பை வெட்டுவாங்க, அண்டை வெட்டுவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இப்போ என்ன பண்ணு, நடுநடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு, நம்ம தொழில் பாதிப்பாயிடுச்சு. அரைப்பறத்துக்கு மிஷின் வந்துருச்சு, அதுவும் நம்ம தொழில் பாதிப்பாகுது. அரைப்பறத்தை வந்து வைக்க சுற்றுறதுக்கு மிஷின் வந்துருச்சு, அதையும் நம்மளுக்கு வேலை இல்லை. சரியா, உரம்புறத்துக்கு வேலையில் மிஷின் போட்டுருது, டிராக்டர் வச்சு ஏறி விழுந்துடும். ஸோ இயந்திரமயமாதல் இது வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிற சவாலாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு சாயில் எரிசன், மண்ணரிப்பு. மண்ணரிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, லேண்ட் சஃபர் த சாயில் எரிசன் பை த விண்ட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காற்று மற்றும் நீர் மண் மூலமாக இந்த மண் அரிப்பில் வந்து பெரும்பாலான வந்து நிலங்கள் மண்ணரிப்பு ஏற்படுகின்றது. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொல்லுது, வேளாண்மை சந்தைகள். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டி தி ஃபார்மர் ஹேஸ் பீன் டிபெண்டன்ட் த லோக்கல் ட்ரேட் மீன்லென்ஸ் ஆஃப் த disposable of the third products of the which sold of the low price based on the functions price of the agriculture producers. என்ன சொல்றாங்க, நம்ம தயாரிக்கிற உற்பத்தியிலும் மற்றும் நம்ம தயாரிக்கக்கூடிய உணவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புனா சொல்றாங்க தரமான விலையை வந்து வைக்க முடியவில்லை. நம்ம தயாரிக்கிற உணவுப் பொருட்களுக்கு நம்மளால விலையை வந்து அதிகமாக வந்து விற்க முடியல, ரொம்ப குறைந்த விலைக்கு விற்கிறோம். கரும்பு ஒரு டன்னுக்கு 2000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க, 2500 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. 4000 ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா கரும்புடைய தரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ விவசாயி அதை நம்பி தான் இருக்கிறான். அவனுக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க, குறைந்த ஊதியத்தில் கொடுத்தா அவனுடைய வாழ்வாதாரம் முழுமையில வந்து பாதிக்கப்படுகிறது. குறைந்த விலை என்ன சொல்றாங்க, அதிகமான உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அப்புறம் ஹெண்ட் கோட் ஸ்டோர் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், சேமிப்பு கிடங்கு வசதி இல்லை. அதிகமான நெல் விளைச்சல் வந்து செஞ்சிடறோம், அதான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் ரூலர் அண்ட் அண்டர் சச் கான்ட்ரிபியூஷன் ஃபார் த கம்ப்ளீட் சீல் தேர்ட் ப்ரொடக்ஷன் இமிடியட்லி ஆஃப்டர் த ஹெவரஸ்ட் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கண்டிஷன் மார்க்கெட். மார்க்கெட் வந்து என்ன சொல்றாங்க, போதுமான அளவு இல்லை. அதிகமாக
கிராமப்புறங்களில் அதிகமான சொல்கிறாங்க சேமிப்பு கிடங்கு கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம தாத்தா பாட்டிலாம் விவசாயம் செய்வாங்க. அது எடுக்கிற அந்த 30, 40, 500, 50 மூட்டை நெல் மூட்டை எதுவுமே நம்ம வீட்டில் போட முடியாது அல்லவா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல பனியில் வெயில் அங்கேயே தாட்டு பை போட்டு மூடிட்டு அங்கேயே உட்காந்துருப்பாங்க. சேமிப்பு கிடங்கு இல்லை. அப்போனா அது எலி வந்து இது பண்ணோம், பண்ணி வந்து மேயும், அதிகமான நாசனம் ஆகிடும். இதெல்லாம் வந்து விவசாயிகள் எதிர்கொள்ள முக்கிய பிரச்சனை இருக்குது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்னா கொடுத்துருப்பாங்க, இந்திய வேளாண்மையில் முக்கியமான சவால்களில் ஒன்று, முக்கியமான வலிமை மிக்கதாக இருப்பது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட். கரும்பு ஏற்றின்னு போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, சரியான ட்ரக் இல்லை, ரோடு வசதி இல்லை, என்ன சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஏரோப்ளேன் வசதி கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து நவீன முறையில் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு தான், ஆனால் விவசாயத்துக்கு அந்த அளவுக்கு கிடையாது. இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் செக்ரட்டரி ஆஃப் கேபிட்டல், மூலதனத்தினுடைய பற்றாக்குறைகள். மூலதனத்தினுடைய பற்றாக்குறை என்ன சொல்கிறாங்க, நம்மளுடைய ரா மெட்டீரியல், அரிசி சோறு நம்ம துண்டுறல்லவா, சாப்பிட்றல்லவா, சமைக்கிறோம். நம்மளுக்கு ஏற்ற பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ஈக்குவலான விளைச்சல் வந்து இருக்கணும். அப்போ இல்லைன்னா ஆகுது, நம்மளுடைய தேவைகள் அதிகமாகுது. பொருளாதாரம் தான் சொல்கிறாங்க, நம்மளுடைய தேவைப்படுற ரா மெட்டீரியலுடைய தரம் வந்து அதனுடைய என்ன சொல்கிறாங்க, வளர்ச்சி குறைந்து போகிறது. இது வந்து என்ன சொல்கிறாங்க, வேளாண்மையினுடைய மூலதனம் குறைவதால் நம்மளுக்கு பற்றாக்குறை அதிகமாக ஏற்படுகிறது. அப்போனா வேளாண்மையை வந்து நம்ம அதிகமாக செஞ்சால் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, தரமான உணவும் போதுமான உணவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக வேளாண்மை எதிர்கொள்ளும் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது. அதே மாதிரி விவசாயத்துக்கு தேவையான முக்கியமான என்ன சொல்கிறாங்க, இயந்திரங்களை வாங்கும். இப்போ கரண்ட் வெளிக்கணும், இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு பெரிய ட்ரக் வேணும், ஒரு பெரிய டிராக்டர் வேணும், அது நம்ம லோடு எடுத்து நம்ம கொட்டோம்னா இதெல்லாம் வாங்கக்கூடியது ஒரு முக்கியமான எதிர்கொள்ளும் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை முடிச்சிருக்காங்க சில்ட்ரன்ஸ். இதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம், நியூ லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ.